விருதுநகரில் போய் சாப்பிட போகிறோம். என்னது விருதுநகரா? இதான் மார்க்கெட்டு. சகருக்கு நான் சீனியர்ஸ். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சைக்கிள் பார்வை. நீங்கள் என்னடா சைக்கிள் இல்லைன்னு சொல்லி பார்க்கிங்களா? இன்றைக்கி இந்த சகர் வீடியோ நான் தான் கொண்டு போக போகிறேன். இது சகர் சீரியஸு. இன்றைக்கி நம்ம எங்கே போய் சாப்பிட போகிறோம்னா விருதுநகரில் போய் சாப்பிட போகிறோம். என்னது விருதுநகரா? விருதுநகர்னா விருதுநகரில் போய் சாப்பிட போகிறது இல்லை, ஹோட்டல் விருதுநகர். நம்ம ரொம்ப வருஷமாக இங்கே தான் போயிட்டு இருக்கோம் சகர் சாப்பாடுக்கு. ஃபஸ்ட்டு வாங்க போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நாங்கள் லொக்கேஷன் எங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். என்ன மச்சான், இதுதான் மார்க்கெட்டா? ஆமா ப்ரோ, இதான் மார்க்கெட்டு. இது எது பழ மார்க்கெட்டு? நம்ம பழ மார்க்கெட்ல இருக்கோமா காய்கறி மார்க்கெட்ல இருக்கோமா? நம்ம வந்துட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தோன்னா பூ மார்க்கெட்டு, இந்த சைடு பார்த்தோன்னா பழ மார்க்கெட்டு. இது என்ன மார்க்கெட் பற்றி நான் சொல்லவே இல்லை. இதுதான் கோயம்பேடு மார்க்கெட்டு. முக்காசி எல்லா படத்துலையும் காமிச்சிருவாங்க. மெயினா கோலி சோடா படத்துல இந்த மார்க்கெட்ல தான் அதிகமா ஷூட்டிங் எடுத்தாங்க. கோலி சோடா பார்ட் 1 பார்ட் 2 எல்லாத்துலயுமே இந்த மார்க்கெட் தானே காட்டுறாங்க. எஸ். ஏர்லி மார்னிங் இந்த மார்க்கெட் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். 3 o'clock மாதிரியே இல்லையே. அப்ப 3-4 o'clockலாம் வந்தா நேத்துக்கு நிறைய நீ மார்னிங் 4 to 7 மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். மக்கள் அதிகமா வர ஆரம்பிச்சிருவாங்க. நீ வந்துட்டு யோசிப்பா, என்னடா இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு. இது கோயம்பேடு அங்கதானே இருந்துச்சு விருதுநகர் ஹோட்டல். இதெல்லாம் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆமா, அங்க வந்துட்டு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. மக்கள் வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறனால அவங்க இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க, வடபழனி சைடுக்கு. இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து வடபழனியில் இருக்குது. இது அவங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சஸ்க்கு எல்லாம் கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங் எல்லாம் ஃப்ரீ. நிறைய மக்கள் வந்துட்டு போகிறதுனால அவங்க இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ரொம்ப வந்து ஃபுல்லாகவே வெக்கேட் பண்ணுறாங்க, ஃபுல்லாகவே காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணி இங்கே அதை விட பெருசாக தந்துருக்காங்க. இந்த வீடியோவில் நான் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்க 2 பேரோட சகருக்கு நான் தான் சீனியர்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் பல வருஷமாக நான் தான் இங்கே இருக்கேன். ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, நான் என் மாமா பசங்க எல்லோரும் ஒரே ரூமில் தங்கியிருக்கோம். அப்போ சகர் சாப்பாடுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அலைவோம். நிறைய இடத்துல சாப்பாடு கிடைக்காம கஷ்டமும் பட்டிருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சு லிஸ்ட் அவுட் போட்டு எங்கெங்கே சாப்பாடு கிடைக்கும் செந்தில் மாதிரி எழுதி வச்சுருப்போம். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இந்த இடத்துக்கு போனால் இந்த டைமில் இந்த சாப்பாடு கிடைக்கும், இன்னைக்கு இது போனால் இங்கே வெஜ்ஜு சாப்பாடு, இங்கே போனால் நான்வெஜ் சாப்பாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் நோட் பண்ணி வச்சுருப்போம். நாங்கள் என்னென்னா முதல்லாம் வந்துட்டு அப்படி நோட் பண்ணும்போது டேஸ்ட் வச்சு நோட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் கிடைக்கிறதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சகரோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறத்துல இருந்து எது கிடைச்சாலுமே சாப்பிட்டுட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் வந்துருச்சு உங்களுக்கு. அது சொல்கிறேன். செந்தில் மாதிரி நோட் பண்ணி வச்சு எல்லா இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஒரு கடத்துக்கு மேலே தான் தெரிஞ்சு நம்மளுக்கு சகர் சாப்பாடு கிடச்சா மட்டும்தான் நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு, அதனால தான் லிமிட்டடாக ஒரு சில பிளேஸு, நிறைய இடத்துக்கு அதிகமாக போக வேணாம். அதிகமானால் ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி சாப்பிட வேணாம், பக்கத்துலேயே போனாலும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லி தான் யோசிப்போம். நான் விருதுநகர் எதுக்கு நான் அதிகமாக சூஸ் பண்ணேன்னா, இது வந்து ட்ரஸ்டபிள் பிளேஸ். நம்ம எப்போ என்ன டைமுக்கு வந்தாலும் நமக்கு சாப்பாடு இருக்கும். என்ன டைமுக்கு வந்தாலும் சரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல வந்து சாப்பாடு கேட்டாலும் அவங்க தருவாங்க. பட் நம்ம அவசரமாக சாப்பிட்டு இருக்க முடியாது. அவங்க டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4:30. அந்த டைமிங்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு பரிமாறிக்கலாம். அதுக்கும் அவங்க பெர்மிஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அவங்க வந்து என்றைக்குமே டினை பண்ணது கிடையாது. அண்ட் எதுக்கு இது நான் ட்ரஸ்டபிள் நான் சொல்கிறேன்னா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு டோக்கன் சிஸ்டம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக வந்து சாப்பிட்டுக்கலாம். அவன் வந்துட்டு எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ 3 o'clock செம்ம கூட்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வர பாருங்கள். 2:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்தீங்கன்னா அவங்களுக்கு சர்வ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுமாரி வெயிட் பண்ணி நின்று சாப்பிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஏர்லியராக வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம். இவங்களுக்கு நான் சீனியர்னா, எனக்கு ஒரு சீனியர் இருக்காரு, இன்னும் உட்காந்துருக்காரு.
பல வருஷமா இங்கே தான் இருக்காரு. அவரும் இதே மாதிரி தான் நிறைய அடிபட்டு உட்காந்துருக்காரு. வஞ்சர மீன் போடுவாங்களா இல்லை எப்படி நெய் மீன் போடுவாங்களா? பானே ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். உனக்கு மீன் போடுறதே பெரிய விஷயம். உனக்கு இதில் வஞ்சரம் மீன், வேற என்ன மீன் கேட்டீங்க? நெய் மீன் சொல்லியிருக்கு. உள்ள போய் சுட்டிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, அங்கே வச்சு பாருங்க சைட் டிஷ்ஷு. எப்போவுமே அவங்க இல்லைன்னு சொன்னது கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லாம் கிடைக்க தான் செய்யும். இந்த ஒருத்தன் மீனுக்கா ஏன்னு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். வெயிட் பண்ணலன்னா கொடுக்கலன்னா அவன் நம்மளை தூக்கி சாப்பிட்ருவான். நான் சாப்பிட்டு வரேன். என்ன சாப்பிட்றீங்க? ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. 345 ஒரு ஐட்டம் காலி ஆயிடுச்சு. பயப்படாதீங்க, சைட் டிஷ் தான் காலி ஆகிடுச்சு. அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. மெயின் டிஷ் வந்துட்டு அன்லிமிட்டட் தான். அதனால் கடைசி வரைக்கும் அது இருக்கும், பிரச்சனை இல்லை. சும்மா இரண்டா நீ ஒருத்தன் கிட்டே இருக்காருல்ல, அவர் யார் தெரியுமா? இவரோட ஜெராக்ஸ் தம்பி. இங்க பாரு, யார் பாரு, மாமா பாரு. ஹாய் சொல்லு. சைக்கிள் பார்வைன்னு சொல்லு. ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்லு. நீ ஹாய் சொல்லு. ஆமாக்கு ஹாய் சொல்லு. பெருசா சேனல்ல பெருசா பார்க்காத. நல்ல ஒரு ஐட்டம் காலி ஆயிடுச்சுங்க. அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணோடனே முதல்ல யாருக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சீனியருக்கு தான். எப்படியா சண்டை போட்டு அது வாங்கிடுவாரு. அவர் கண்ணு வச்சுட்டாருன்னா அவருக்கு மட்டும் தான் கிடைக்கும், வேறு யாருக்கும் கிடைக்காது. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ சொன்னதான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு இல்லைன்னு சொன்னதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க. தம்பி அதுலேயே என்னையா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு சாப்பாடு தரலேன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் அவன். எத்தா நீ சாப்பிட்டியாம்மா? நீ சாப்பிட்டியா? நோம்பிப்பியா? நோம்பிப்பியாத்தா? ஆமான்னு சொல்லு. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் ஒரு லிப் கிஸ் கொடுத்துரு. இத்ரீஸ் எல்லாத்துக்கும் லிப் கிஸ் கொடுத்துரு. லவ் யூ சொல்லிடு. லவ் யூ சொல்லு. இது வடபழனியில் மட்டும் பிரான்ச் இல்லை, டி நகர்லேயும் இருக்குது, மீனம்பாக்கத்துலேயும் இருக்குது. மீனம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க, அங்கே நியர்பை சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க அவங்க வந்து சாப்பிடுவாங்க. டி நகரில் சொல்லவே வேண்டாம், அங்கே உள்ள மக்கள் அதிகமாக வந்து சாப்பிடுவாங்க. எல்லா இடத்துலையுமே ஒரே இதுதான், வாங்க வயிறு நிரம்புற சாப்பிடுங்க. சகர் சாப்பாடை ஃபுல்ஃபில் பண்ணுங்க. ஏன்னா இங்கே யாருமே மூஞ்சியை தூக்கல தெரியுமா? ஒரு சாப்பாடு வைக்கும் போது மூஞ்சியை தூக்க மாட்டாங்க. நம்ம மீனும் கேட்டோம், மீன் அவங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. காலி ஆயிடுச்சு தரமாட்டோன்னு சொல்லலை அவங்க. நம்ம வெயிட் பண்ணோன்னு அவங்களே கடைசியில் வந்துட்டு பாய் நீங்கள் கேட்ட மீன் சொல்லி முதல்ல கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாமே அவங்க ஸ்பாட் டு ஸ்பாட் காலியாக உடனே ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்றைக்குமே சொன்னத ஒரே வார்த்தை நோன் மட்டும் தான் சொன்னதே கிடையாது. வாங்க 5 நிமிஷம் சாப்பிடுங்க, சகருவீங்க, துவா செய்யுங்க. நாலு மணிக்கெல்லாம் எப்படி ஜெகஜோதியா இருக்கு பாருங்க மார்க்கெட்டு. ஏன்னா இப்போதான் எல்லா சரக்கும் உள்ள வரும். சரக்குனா எல்லா ஜாமான்கள், பழம், பூ எல்லாம் இப்போ மார்னிங் கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக வெளியே போகிறதுனால உங்களுக்கு இந்த ஏர்லி மார்னிங் 4 to 7 செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உள்ளே வந்துட்டு போகிறதே கொஞ்சம் நம்மளுக்கு இதாக தான் இருக்கும், ரிஸ்காக தான் இருக்கும். வீடியோட ஃபைனல் செஷன் வந்தாச்சு. நல்லபடியாக சகர் சாப்பிட்டோம், வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாச்சு. இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, கோயம்பேடு, அரும்பாக்கம், வடபழனி இந்த சரௌண்டிங் உள்ள பீப்புள்ஸ்க்கு எங்கே சகர் ஃபுட் வந்துட்டு ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சைக்கிள் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுட் வாகோ இல்லை ஃபுட் ரிவ்யூயோ அதை பற்றி கிடையாது. ஜஸ்ட் சகர் ஃபுட்டு எங்கே மக்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், இல்லை எங்கே நம்மளுக்கு டோக்கன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதுக்காண்டி தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் எங்கே சகர் ஃபுட் கிடைக்கணும் அங்கே போய் கொஞ்சம் ஏர்லியராக போய் சாப்பிட பாருங்கள். லாஸ்ட் மூமெண்ட்டில் போகாதீங்க, அது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்.
நம்மளுக்கும் அதுக்கடுத்து இன்கேஸ் சாப்பாடு கிடைக்கலன்னா நம்மளும் அடுத்து தேடி கிடைக்கிறதுக்கும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சில இடத்துல முன்னாடியே போய் ப்ரீ பிளானாக கேட்டுக்கோங்க. எங்கே இன்கேஸ் சில இடத்துல டோக்கன் இருக்கும், சில இடத்துல டோக்கன் இருக்காது, சில இடத்துல ஃப்ரீயாகவும் இருக்கலாம். அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி போய் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் எங்கே ஃப்ரீயாக போடுறாங்க, எங்கே டோக்கன் சிஸ்டம் இருக்குது, அதுவும் நாங்கள் அப்பவும் வீடியோஸில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சைக்கிள் பார்வை கண்டிப்பாக வந்துருவார். See you soon on next video.